அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய டயட் டே 4 நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலை. ஏன்னா எனக்கு அந்த அன்னைக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல. காலையில் வந்து எப்பயும் போல் தண்ணியில் வந்து சீரகம், சோம்பு, ஓமம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு மூடி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு நான் வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது வந்து எப்பயும் போல் தான் கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் வந்து நான் சரி தக்காளி போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி இந்த டைம் பண்ணேன். இல்லாட்டி எப்பயுமே தக்காளிலாம் வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஸோ கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் வந்து பச்சை மிளகா எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு ரவையை போட்டு நல்லா கிளறி இறக்குனிங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நார்மலாக சாப்பிட்றதோட இது கொஞ்சம் ஒரு மாதிரி பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ஹெல்த்தி தானே, அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டில் பாப்பாவுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணு பேர் வந்து ஐசல். சும்மா யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டுருக்குறா. இவங்க பார்த்திங்கன்னா எல்கேஜி படிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் வீட்டில் உள்ள வேலைங்களை மற்ற வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு லன்ச் செய்யலாம் அப்படின்னு வந்துட்டேன். சாரி, இது வந்து ஃப்ரைடே இல்லை, ஃப்ரைடே அன்னைக்கு தான் நான் பிரியாணி பண்ணேன். இது வந்து சாட்டர்டே, ஃப்ரைடே இல்லை, இது வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு கோவக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு சும்மா கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கோவக்காயில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பெதறி சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வந்து தண்ணி ஊற்ற வேணாம், அந்த எண்ணெயிலே வந்து அது நல்லா வெந்துடும். ஸோ நான் ரசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்குவேன். நான் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் மல்லி போட்டு பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிருவேன். அரைச்சிட்டு தாளித்து கொட்டிட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி, பெருங்காயம் போட்டு இறக்கிடுவேன். காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்தோடனே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு மறுபடியும் வந்து சிம்மில் வச்சு விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்தோடனே வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் ஆட் பண்ணுறதோட கோவக்காய்க்கு வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசமும் கோவக்காவும் தான் நான் அன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துட்டேன். ஃப்ரைடே செஞ்ச பிரியாணி இருந்துச்சு, ஸோ அதை நான் எடுத்துக்கல. வெறும் ரசம் கோவக்காவோட ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் சாப்பிட்டுட்டு 7:30க்கு சாப்பிட்டு என்னோடய டின்னரையும் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.